மத்தேயு 27வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. மத்தேயு 27வது அதிகாரம் 45 53 வரை. மேத்யூ சாப்டர் 27 45 to 53. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிக்கும்போது நடந்த 6 விதமான சூப்பர் நேச்சுரல் என்று சொல்லக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், 6 காரியங்கள் நடைபெறுவதை நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் நீங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். மத்தேயு 27 45 53 வரை. உங்களால் எளிமை நிற்க முடிந்தால் எளிமை நின்று நாம் எல்லோரும் வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்ற மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாற்றி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். ஆமேன். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தார், உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறத கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் தெரியும். எப்படி இயேசு கிறிஸ்துங்கிற ஒருத்தர் வந்தார், அவர் கல்வாரி சிலுவையில் மரித்தார், உயிர்த்தெழுந்தாருங்கிறத உலகத்தில் உள்ள நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அவர் மரித்து கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தனுடைய நோக்கம் என்ன, அதனால காரியம் என்ன நடைபெறுகிறது என்று சொல்லக்கூடியதாக ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணம் மட்டும் இவ்வளவு முக்கியமாக கொண்டாடப்படுகிறது. அந்த நாட்களில் ரோமர்கள் சிலுவையில் அறைந்தது ஏறக்குறைய ஒரு 30,000 பேரை அறைஞ்சாங்க. இந்த 30,000 பேரில் ஒரே ஒருத்தருடைய மரணத்தை உயிர்த்தெழுதலை மாத்திரம் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா 30,000 பேர் மரிச்சதில் ஒருத்தருடைய மரணத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மறையும் போதே இந்த பக்கம் ஒரு கல்லை அந்த பக்கம் ஒரு கல்லை மறிச்சான். ஆனால் அவங்க பேர் கூட நமக்கு தெரியாது. எப்படி அவங்களுடைய பெயர் கூட தெரியாது. ஆனால் ஒரே ஒருத்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தாருங்கிறது மாத்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கும் சரித்திரத்தை மீறி எல்லாருக்கும் தெரியக்கூடியதாக. அப்போ எதனால் இந்த சிலுவை மரணம், இந்த சிலுவை மரணத்தில் உள்ள சிக்னிஃபிகன்ஸ், அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பார்க்கணும்? வேத வசனத்தில் தான் பார்க்கணும். வேற எங்கேயும் உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்காது. எங்கேருந்து பார்க்குறோம்? பைபிள் மொத்தத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல முதலாக வேத வசனத்தில் என்ன சொல்லுது? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இந்த சீடு என்று சொல்லக்கூடியது பெண்கிட்ட கிடையாது. சீடு யார்கிட்ட இருக்கு? வித்துங்கிறது ஆண் பட்டியலில் உள்ளது. ஆனா இங்க ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஸ்திரீயின் மூலமாய் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப இங்க என்ன சொல்றோம்? ஒரு கன்னிகை குமாரனை பெறுவாள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறைவேற்றத்தை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக ஆபிரகாம் அவருடைய குமாரனாகி ஈசாக்கு காரியத்தை பார்க்கிறோம். இந்த ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு வந்து பலியிட சொல்றாரு. அங்க பலியிட சொல்லும்போது அங்க மேலே கொண்டு வருவது ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் அங்க மேலே என்ன பார்க்கிறோம்? அந்த முள் செடியில ஒரு ஆடு அங்க மாட்டி இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப என்ன, அங்க ஈசாக்கு பதிலாக ஒரு ஆடி பலியிடப்படுவது. அப்ப பாவத்திற்கு பலியாக நமக்கு பதிலாக இன்னொரு தேவ ஆட்டுக்குட்டியானவர் பலியாவார் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்டத்தை நம்ம பார்க்கிறோம். அதாவது நமக்கு பதிலாக இன்னொருத்தர் பலியாகக்கூடிய ஒரு காரியத்திற்கு அடையாளமா இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அது மாத்திரம் மோசேயினுடைய லேவியராகம புஸ்தகம் முழுவதும் பலி எல்லாமே என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக சங்கீதம் 22வது சங்கீதத்தில் பார்க்கிறோம், சிலுவையை குறித்த ஒரு தெளிவான விளக்கத்தை பார்க்கிறோம்.
ஏசாயா 53வது அதிகாரத்தில் சிலுவையை குறித்த விளக்கத்தை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக சகரியா 12வது அதிகாரத்தில் அவங்க யாரை உருவ குத்துனாங்களோ அவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று சொல்லக்கூடியதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? அவர் சாபம் இல்லாதவர் நமக்காக சாபமானார் என்று சொல்லக்கூடியதாக. பேதுரு என்ன சொல்றாரு? அநீதியான மனிதர்களுக்காக நீதியான மனுஷன் பலியானார் என்று சொல்லக்கூடியதாக. அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன சொல்றாரு? உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லக்கூடியதாக. எபிரேயர் புஸ்தகத்தில் என்ன பார்க்கிறோம்? அவர் ஒரே பலியினாலே நம்மை பூரணப்படுத்தினார் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப வேத வசனம் முழுவதும் எல்லாம் சொன்னாலும் இங்க மத்தேயு 27வது அதிகாரத்தில் நம்ம வாசிச்ச 45லிருந்து 53 வரை உள்ள வசனங்கள்ல அங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் எதை காட்டுகிறது நமக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இங்க பிதாவாகிய தேவன் அவர் என்ன நடந்ததுங்கிறத அவரே சொன்னதை இங்க நம்ம காணக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இங்க ஒரு 6 விதமான ஒரு சூப்பர் நேச்சுரல் காரியங்கள் என்று சொல்லக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பார்க்கிறோம். அதுல முதலாவது என்ன பார்த்தீங்கன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு இருள், சூப்பர் நேச்சுரல் டார்க்னஸ் என்று சொல்லக்கூடியதாக. 45வது வசனம் பாருங்க. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அதாவது இருள் சூழ்ந்தது என்று சொல்லக்கூடியதான். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய வாழ்க்கையில எப்பவுமே என்ன வெளிச்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்த போது லூக்கா 2வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்களேன். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லக்கூடிய செய்தி வரும்போது என்ன பார்க்கிறோம்? அங்க ஒரு பிரகாசமான மகிமையை பார்க்கிறோம். அடுத்து யோவான் 1வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. அப்ப என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்புல வெளிச்சத்தை பார்க்கிறோம், அவருடைய மரணத்துல இருளை பார்க்கிறோம். இங்க 6ஆம் மணியிலிருந்து 9ஆம் மணி வேலை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நம்மளுடைய கால அளவு பிரகாரம் அது எப்பன்னா மத்தியானம் 12 மணி. 6ன்னு 6 கூட்டினீங்கன்னா 6 6 12 வந்துடும். 6ஆம் மணியிலிருந்து 9ஆம் மணி என்று சொல்லக்கூடியதாக. இப்போ இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில் 3 மணி நேரம் இருந்துட்டார். இப்போ 3 மணி நேரம் இருந்துட்டார். ஏன்னா நீங்க மார்க் 15வது அதிகாரம் 25வது வசனத்துல பார்க்கும்போது அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேலையா இருந்தது. அப்போ 9 மணிக்கு சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. இங்க 12 மணியிலிருந்து மத்தியானம் 3 மணிக்கு வரைக்கும் ஒரு பெரிய இருள் சூழ்ந்திருந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அவர் போன வாரம் பார்த்த மாதிரி அவர் என்னென்ன பாடுகள் எல்லாம் சிலுவையில் பட்டாரு, இந்த 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் அவர் என்னென்னலாம் பாடுபட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த 3 மணி நேரத்தில் 3 முறை தான் கர்த்தர் பேசினார். ஏன்னா நீங்க லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்தை பார்க்கும்போது முதலாக சிலுவையில் இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன பார்க்கிறோம்? அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. முதலாக அவர் சிலுவையில் இருந்து சொன்ன காரியம் என்ன? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். எப்ப? காலையில 9 மணியிலிருந்து 12 மணி முறை வரைக்கும். அடுத்து 2வது சொல்லும்போது 43வது வசனம் பாருங்க. அதே 23ல இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பக்கத்துல இருக்கிற ஒரு கல்லன் ஆண்டவரே நீங்க உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளுன்னு சொல்லும்போது, இப்ப ஆண்டவர் 2வது முறை என்ன சொல்றாரு? நீ இன்றைக்கு என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. அதற்கு பின்பாக 3வது சிலுவைக்கு கீழே பார்க்கிறாரு. அங்க மரியாளும்
யோவானும் இருக்கிறாங்க. மரியாளை பார்த்து அவர் சொல்லக்கூடிய 19வது அதிகாரத்துல 26, 27 வசனத்தை சொல்றாரு. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய தன்னுடைய சீஷனாகி யோவான்ட்ட ஒப்பு கொடுக்கிறார். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் தன்னுடைய சொந்த சகோதரர்கிட்ட கொடுக்கல? ஒன்று விட்ட சகோதரர் இருந்தாங்களே, அவங்ககிட்ட கொடுத்துருக்கலாமே. இல்லை, அவங்க ரட்சிக்கப்படலை, அதற்கு பின்பாக தான் ரட்சிக்கப்பட்டாங்க. யூதாவா இருக்கட்டும், இல்லை மீதி பேரா இருக்கட்டும், இயேசுவோட பிறந்த ஒன்று விட்ட சகோதரி யாரும் ரட்சிக்கப்படலை. அதனால ரட்சிக்கப்பட்ட தன்னுடைய யோவான்ட்ட தான் ஒப்பு கொடுத்தாரு. இது 3 முறை பேசியாச்சு. இப்போ 12 மணி முடிஞ்சது. இப்போ 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் ஒரு பயங்கரமான அந்தகாரம். மத்தேயு எழுதும்போது பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். அப்போ இந்த அந்தகாரம் அப்படின்னு சொல்லும்போது, இருள் என்று சொல்லும்போது, நீங்க பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் இல்லாமல் இல்லைன்னா என்ன ஆயிடுது, நம்ம ராத்திரியில் பார்க்குறோம். நமக்கு இங்கே லண்டனில் இருக்கவங்க நல்லாவே தெரியும், 3 மணிக்கே இருட்டிடுது. அதனால் நமக்கு சூரிய வெளிச்சம் இல்லைன்னா எவ்வளவு இருள் உண்டாகணும். ஆனால் வேத வசனத்தில் இருள் எதை காட்டுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத யாத்ராகம புஸ்தகத்துக்கு வந்தோம்னா, அங்கே மோசே பார்வோன்ட்ட போய் பண்ணும்போது 10வது அதிகாரம், யாத்ராகம 10வது அதிகாரத்தில் 22, 23 வசனம் பாருங்க. மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. அப்ப என்னன்னா, இங்க கர்த்தர் என்ன எகிப்துல மாத்திரம் ஒரு காரிருளை உண்டாக்குறார். எகிப்து முழுவதும் ஒருத்தர் பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு கும் இருட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, அப்படி ஒரு கும் இருட்டு எங்க எகிப்து முழுக்க வந்துருச்சு. கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. ஆனா மீதி இடத்துல எல்லாம் இல்லை, எங்க எகிப்துல மாத்திரம். இங்க யாத்ராகம புத்தகம் நடந்தது எகிப்துல மாத்திரம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் பார்க்கும்போது இங்க பார்க்கிறோம், அங்க எசேக்கியா ராஜா சீக்கா படுத்திருக்கிறாரு. அங்கே ஏசாயா அவருக்கு சொல்கிறாரு, எப்போ உன் ஹவுஸ் வீட்டெல்லாம் சரி பண்ணு, நீ மறிக்க போகிறன்னு. உடனே அவர் அழுது புலம்புறாரு. உடனே கர்த்தர் என்ன சொல்கிறார், உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி. இப்போ ஏசாயாட்ட சொன்ன உடனே ஏசாயா எசேக்கியாட்ட சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் என்ன பண்ணார், 10 டிகிரி முன்னாடி போக வைக்கவா? இல்லை முன்னாடி போக வைக்கிறதுல நீ பின்னாடி வரவை அப்படின்னு சொன்ன உடனே 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். என்ன 10 சண்டையில் என்ன 10%. அப்போ கர்த்தர் நினைச்சா, தேவனாயி கர்த்தர் நினைச்சா எகிப்துல மட்டும் இருள் கொண்டு வர முடியும், இல்லைன்னா பூமி முழுவதும் கொண்டு வர முடியும். ஆனா இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்த போது ஒரு காரிருள் உண்டானது அப்படிங்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஆரிகன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹிஸ்டாரியன் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, முழுவதும் ஒரு அன்யூஷுவல் டார்க்னஸ் என்று சொல்லக்கூடியதான ஒரு காரியம் நடந்ததுன்னு சொல்றாரு. டெர்ட்டுல்லியன் அதே மாதிரி எழுதும்போது அவர் என்ன எழுதுறாரு, இப்படிப்பட்ட ஒரு அனுபவம், இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான காரியம் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான். பிலாத்து திபேரி ராயனுக்கு ஒரு கடிதம் எழுதும்போது, உங்களுக்கு அறிந்தபடி இங்கே மகா பெரிய காரிருள் உண்டாச்சுன்னு சொல்லி அவரும் எழுதக்கூடியதை நம்ம சரித்திரத்தில் பார்க்கிறோம். அப்போ என்னன்னா, இங்கே இந்த 3 மணி நேரம் பயங்கரமான ஒரு காரிருள், ஒரு அந்தகாரம் ஏற்பட்டதுங்கிறத சரித்திரத்திலையும் பார்க்க முடிகிறது. நம்ம வேத வசனத்தை பின்னாடி பார்க்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இதுங்க லூக்கா 23வது அதிகாரத்தில் இதை ஒத்த பகுதியில் சொல்லும்போது 45வது அதிகாரம் பாருங்க. சூரியன் இருளடைந்தது. அப்ப சூரியன் இருளடைந்தது அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்க லூக்கா உபயோகப்படுத்துற பதம் எக்லியப்போ அப்படிங்கிற பதம். அதுல இருந்தா நம்ம எக்லிப்ஸ் என்று சொல்லக்கூடியது. இந்த எக்லிப்ஸுங்கிறது எப்போ வரும்னா, கொஞ்சம் சயின்ஸு சரியா, சூரியனும் பூமியும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் என்ன வரும், இந்த எக்லிப்ஸுங்கிறது உண்டாகக்கூடியது. சூரிய கிரகணம் சொல்லுவாங்க, நம்ம அதில் கூட சும்மா அப்படி சொல்லுவாங்க, அதை பார்த்தேன்னா கண்ணு இதாயிரும் அப்படின்னு கூட சும்மா வீட்டில எல்லாம் ஏமாற்றுவாங்கல்ல,
அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டு. ஆனால் இப்போ என்ன நடக்குது? பஸ்கா பண்டிகை. நல்லங்க, பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகையில் சூரியனும் என்ன பூமியும் வேறு வேறு திசைகளில் இருக்கும்போது தான் பஸ்கா பண்டிகை வரும். ஏன்னா அவங்களுடைய கால அளவு பூரா என்ன? சூரியனுடைய சுற்றி வரக்கூடிய கால அளவு. அப்போ இது எக்லிப்ஸ் கிடையாது, இது சூரிய கிரகணம் கிடையாது, 2 கோட்டில் வந்ததுனால கிடையாது. ஆனால் தேவன் ஒரு வழியாக என்ன பண்ணிட்டாரு? அவர் இருளை கொண்டு வந்துட்டார். ஆனால் இதில் யோசிங்க, 3 மணி நேரம் சூரியன் ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னா எல்லா ஜனங்களும் செத்து போயிடுவாங்க. 3 மணி நேரம் சூரியன் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் என்ன? சூரிய வெளிச்சம் அங்கு படாதபடி கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக அங்கே ஒரு இருளை கொண்டு வர்றார். இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஆனால் இந்த இருள் அங்கே மட்டும் இருந்துச்சா, பூமி மட்டும் இருந்துச்சா நமக்கு தெரியல. கர்த்தர் செஞ்ச மாதிரி எகிப்தில் மட்டும் கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்திருக்கலாம், இல்லை மொத்த பூமிக்கும் பின்னாடி போக வைக்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம். தேவனால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் எதற்காக இந்த இருள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்லலாம், இது ஒரு சிலர் எக்லிப்ஸ் சொல்லலாம், ஆனால் அது சூரிய கிரகணத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக முடிச்சுக்கிறோம். ஆனால் டால்முட்ல யூதருடைய டால்முட்ல என்ன சொல்லுதுன்னா, இந்த சூரியன் இருள் அடைஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னால் பூமியின் மேல தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டாகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாங்க. இதில் ஒரு சிலர் என்ன சொல்லலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அம்மனமாக அப்படி மரிக்கிறாரு, அதனால கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெரிய இருளை வச்சு அதை மறைச்சிட்டாரு. அது நல்ல காரியம் மாதிரி தான் இருக்கும், அப்படி கூட சொல்லலாம். ஒரு சிலர் என்ன சொல்லலாம், ஏன்னா கர்த்தர் அவருடைய வல்லமையினால அவர் மேலே இறக்கப்பட்டு அவர் பார்க்காம இருந்தார், அதனால இருள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். ஆனால் இங்கே நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த இருளுக்கான காரணம் என்ன? நீங்கள் பழைய ஏற்பாடு முழுவதும், ஆனால் நம்ம பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணம் அடையும் போது இருள் உண்டாகுங்கன்னு எங்கேயுமே எழுதப்படலை. ஆனால் வேத வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இருள் என்பது, அந்தகாரம் என்பது என்ன, தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பதை தெள்ள தெளிவாக நமக்கு வேத வசனம் விளக்குறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா எப்போவுமே இந்த டார்க்னஸ் என்று சொல்லக்கூடிய இருள் தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பதை வேத வசனம் மிக தெளிவாக காட்டுகிறது. ஏசாயா 5வது அதிகாரத்தில் அவங்கள சிறைப்பிடிச்சு போகிறது அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பினால சிறைப்பட்டு போறாங்கிறத அங்கே மிக தெளிவாக அது இருள் என்று சொல்லக்கூடியது. அதுலேயும் விசேஷமாக ஏசாயா 13வது அதிகாரத்தில் 9லிருந்து 11 வரை உள்ள வசனங்களில் பாருங்களேன். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காகவும் கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் கோபமுமாய் வருகிறது. என்ன கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எவ்வளவு மோகமா வருதுன்னு எவ்வளவு மோசமா வருதுன்னு சொல்றாரு. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும், சூரியன் உதிக்கையில் இருண்டு போம். அப்ப என்னன்னா இருள் என்பது நியாய தீர்ப்பு என்பதை பார்க்கிறோம். அடுத்து வாசிங்க. சந்திரன் ஒளி கொடாதிருக்கும், பாவத்து நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்து நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒழிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். அப்ப என்னன்னா நம்ம ஸ்கிரிப்சர் வேத வசனத்தை பொறுத்தவரைக்கு இருள் என்பது எப்பவுமே தேவனுடைய நியாய தீர்ப்பை ஒத்ததாக இருக்க நம்ம பார்க்க முடிகிறது. நீங்க மத்தேயு 24வது அதிகாரம் 29வது வசனத்துல கர்த்தர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும். அப்ப என்ன ஆண்டவர் சொல்லும்போது இங்க சூரியன் அந்தகாரப்படும். அப்ப கடந்த காலத்தில் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது இருளோட இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். இந்த நிகழ்காலத்தில் என்ன பார்க்கிறோம், இங்கே இருள் வர்றதை பார்க்கிறோம். எதிர்காலத்தில் என்ன நடக்கும், அவருடைய கடைசியில் நியாய தீர்ப்பில் இருள் இருக்குன்னு சொல்லக்கூடியதா. அது மாத்திரமல்ல, உபத்திரவ காலத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம், அங்கே இருள் இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறவங்களா இருந்தால் எழுதிக்கோங்க. யோவேல் 2வது அதிகாரம் 30-31 வசனத்தில் இந்த இருளை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் 5வது அதிகாரம் 18லிருந்து 20 வரை சொல்லப்பட்டிருக்கு. செப்பனியா 1:14லிருந்து 18 வரைக்கும் சொல்லப்படக்கூடிய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ என்னன்னா வேத வசனம் முழுவதுமே என்ன,
இருள் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஒத்ததாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, பழைய ஏற்பாடு மாத்திரம் புதிய ஏற்பாட்டிலையும் இந்த இருள் என்பது நியாய தீர்ப்பு சொல்லக்கூடியதாக 2 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனத்துல, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி. எப்படி? அந்தகார சங்கிலிகளினாலே. அப்ப என்ன? இருள் என்பது நியாய தீர்ப்பை குறித்து சொல்லக்கூடியதாக. அப்ப இங்க வந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு நடைபெறுவதை காட்டுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இருக்கும்போது அது தேவனுடைய நியாய தீர்ப்பை காட்டும் விதமாக இருக்கிறது. அதனால தான் நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம்? ஒரு 30,000 பேர் வந்து சிலுவையில் அடித்து மரத்தில் அடித்து கொலை செய்யப்பட்டாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு மரணத்தை மாத்திரம் நம்ம என்ன பார்க்கிறோம்? இங்கே கர்த்தர் பாவத்தின் மேல் செய்யக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு. ஒரே ஒரு காரியத்தை தான் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். ஒரே ஒரு காரியத்தை தான் கர்த்தர் குற்றப்படுத்துகிறாரு. ஒரே ஒரு காரியத்தின் மேலே தான் தம்முடைய மகா உக்கிர கோபத்தை போடுறாரு. அது எது? பாவம். அப்போ தேவனுடைய பாவத்தினுடைய கோபாக்கினை அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நியாய தீர்க்கப்படுவதனால அங்கே 3 மணி நேரத்திற்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரிருள் வந்தது. அப்போ மத்தியானம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வந்த ஒரு காரிருள் வந்து என்ன? தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கும் விதமாக இருந்ததை பார்க்கிறோம். 2வதாக இன்னொன்று என்ன? சாவரின் டிபார்ச்சர் என்று சொல்லக்கூடியதாக அந்த ஏக சக்கராதிபதியாகிய இயேசு கிறிஸ்து புறப்பட்டு செல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 46வது வசனம் பாருங்க. 9ஆம் மணி நேரத்தில் 12 மணி 12 மணி 9ஆம் மணினா 12 மணி 3 மணி இயேசு ஏலி 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 லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இது நீங்க வந்து தமிழ் பைபிள் வாசிச்சாலும் சரி, இங்கிலீஷ் பைபிள் வாசிச்சாலும் இந்த இதை மட்டும் அப்படியே எழுதி அதுக்கு அர்த்தம் என்னங்கிறது எழுதியிருப்பாங்க. மீதி எல்லா இடத்துலையும் வந்து அர்த்தத்தை மொழிபெயர்த்துருவாங்க. ஆனால் இங்கே மட்டும் அதே மாதிரி ரோமர் 8வது அப்பா ஃபாதருங்கிறத அதை அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தமிழ் அர்த்தம் எழுதியிருப்பாங்க. இங்கிலீஷில் அதே மாதிரி எழுதியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏலி ஏலி அப்படிங்கிறது வந்து எபிரேய மொழி. லாபா சபக்தானி அப்படின்னு சொல்கிறது வந்து அரமாயிக், அந்த பகுதியில் அவங்க பேசக்கூடியது. இப்போ கர்த்தர் வந்து இங்கே சொல்லும்போது ஏலி ஏலி என்று சொல்லக்கூடியதா. ஆனால் மார்க்கு சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாய் ஏழாய் லாமா சபக்தானின்னு இருக்கும். அப்படின்னா என்னென்னா ஏழாய்ங்கிறது அரமாயிக்கில் மொத்தமாகவே. ஆனால் இங்கே வந்து மத்தேயு எழுதும்போது எபிரேய மொழியில் ஏலி ஏலி, அது எல்லாருக்கும் தெரியும், தேவன் பெயர். லாபா சபக்தானி அப்படிங்கிறது வந்து அது வந்து என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்லக்கூடிய அரமாயிக்கில் சொல்கிறாரு. இது வந்து 22வது சங்கீதத்தில் உள்ள 1வது வசனம். இது என்னன்னா எல்லா யூதர்களுக்கும் பாடமாக தெரியும். எல்லா யூதர்களும் பாடின பாட்டு, யூதர்களுக்கு மனப்பாடமே சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ இங்கே சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு? ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது ரொம்ப ஒரு பயங்கரமான மிஸ்ட்ரி. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்களேன். தேவன்கிட்ட பிரிகிறார். எப்படி? தேவன்கிட்ட பிரிகிறார். இயேசு கிறிஸ்து தேவன், அவர் தேவன்கிட்ட பிரிகிறார். இது எப்படி புரியும்? கஷ்டம்தான். மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணாரு? இது எனக்கு அர்த்தம் தெரியணும்னு சொல்லி தன்னை தனியாக ஒரு இடத்துல அடைச்சி கொஞ்ச நாள் அதிலே வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக யோசித்து எல்லாம் பண்ணார். திரும்பி வரும்போது போனதை விட அதிக குழப்பத்தில் வந்தேன்னு எழுதியிருக்கிறார். எப்படி? இதை தெரிஞ்சு கொள்ளணும்னு போய் தன்னை தனியாக மூடிட்டு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணவர் திரும்பி வரும்போது நான் இன்னும் குழப்பத்தில் வந்தேன்னு எழுதியிருக்கிறார். அதனால் நம்ம இன்னும் குழப்ப வேணாம். தேவன்கிட்ட பிரிஞ்சாரு அப்படிங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது என்னன்னா, இங்கே தேவன் வந்து ஒரு மனுஷனாக மாத்திரமில்லை, இங்கே வந்து தேவனுடைய ஒரு குணாதிசயம் என்ன? அவர் ஒரு காரியத்தை பார்க்க மாட்டார். என்ன? பாவத்தை பார்க்காத தேவன். ஆபக்கூக்கு 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லும்போது தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. அவர் வந்து தீமையை பார்க்காத சுத்த கண்ணன், அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டிருக்கிறேன். அப்ப என்னன்னா, இங்க வந்து
கல்வாரி சிலுவையில் என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவமாக மாறுகிறார். அவர் பாவியா மாறல. இது ரெண்டையும் தனியா புரிஞ்சு கொள்ளணும். பாவமாக மாறினார். நம்மளுடைய எல்லா பாவமும் அவர் மேல போடப்பட்டது. அவர் என்ன பண்றாரு, அங்க நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியாகக்கூடிய ஒரு காரியம். அதனால கர்த்தர் என்ன, அவரை தேவனாகிய கர்த்தர் தன் குமாரனாகிய கிறிஸ்துவை பார்க்காம திரும்பி கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நீங்கள் ஏசாயா 53வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று சொல்லக்கூடியதாக. ரோமர் 4வது அதிகாரம் 25வது வசனத்தில் பார்க்கிறோம், நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார்னு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுது, நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியானார் என்று சொல்லக்கூடியதாக. நம்ம 1 பேதுரு 2:24 பார்க்கிறோம், என்ன, நம்முடைய பாவங்களுக்காக ஒரு சிலுவையில் சபிக்கப்பட்ட எவனும் மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லும் விதமாக அவர் நம்முடைய பாவங்களுக்காக பலியானார். 1 யோவான் 4:10 இன்னைக்கு வர்ஷிப்லேயும் வினோத் சொன்னால், நம்ம நேற்று இதுலேயும் பார்த்தோம், நம்மளுடைய ஃபாஸ்டிங் ப்ரேயர்லேயும் பார்த்தோம், அவர் தான் நமக்கு கிருபாதார பலியாக பலியானார். கலாத்தியர் 3:13 பார்க்கிறோம், அவர் நமக்காக சாபமானார் என்று சொல்லக்கூடியதாக. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்லுது, ஒரு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார் என்று சொல்லக்கூடியதா. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அவர் பாவத்தை சுமக்கவில்லை, அவர் பாவமாக மாறினார். என்ன இங்க அவர் சொல்லும்போது, அவர் என்ன முழுமையாக நம்முடைய பாவமெல்லாம் அவர் மேல போட்டு அந்த பாவத்தின் மேல தேவனுடைய கோபாக்கினை விடக்கூடியதாக. அதனாலதான் மத்தேயு 20வது அதிகாரம் 28வது வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் என்ன சொல்றாரு, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அப்ப இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரிக்கும் போது தேவன் திரும்பி கொண்டாரு. அப்ப என்ன, தேவனுக்கும் இடையில உள்ள ஒரு பிரிவினை. இது எந்த வகையான பிரிவினை அப்படின்னு சொல்லும்போது நம்ம நல்லா தெளிவா தெரிஞ்சு கொள்ளுங்க, அவர் தேவனாக இருந்தது ஒரு நாளும் நிற்கவே இல்லை. இது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். He was never separated from the nature of God. அவர் திரியேக தேவன்ல இருந்து பிரியவே இல்லை. அது மாத்திரமல்ல, ஒரு தேவனாக என்ன தன்மையோ என்ன சொரூபமோ அதுல பிரியவே இல்லை. அது மாத்திரமல்ல, தேவனோடு இருந்த உறவுல இதுல அதுக்குள்ள எந்த ஒரு பிரிவும் இல்லை. ஆனா என்னன்னா, இங்க ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை கீழ்ப்படியாம இருந்தாலும், அவங்களோட பேசாம இருந்தாலும், தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு மாறுவதே இல்லை. அதே மாதிரி பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவோ இல்லை அவருடைய தன்மையோ சொரூபமோ மாறவே இல்லை. ஆனா என்ன, ஒரு விதமான பிரிவினை என்பதை பார்க்கிறோம். ஏன்னா நீங்க பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, அவர் தம்மை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் என்ன பண்ணாரு, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். அப்ப அங்க ஒரு சின்ன ஒரு பிரிவு உண்டானதை நம்ம பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய பிறப்புல ஒரு சின்ன ஒரு இது, அதுக்கு மாத்திரமல்ல, யோவான் 17வது அதிகாரத்துல கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக தேவனுடைய ஜெபம், பிரதான ஆசாரியர் என்று ஜெபத்துல 17வது அதிகாரம் 5வது வசனத்தை சொல்லும்போது என்ன சொல்றாரு, பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமை என்ன, முன்னாடி உங்க கூட இருக்கும்போது எனக்கு ஒரு மகிமை இருந்தா அந்த மகிமைய இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். அப்ப என்ன, ஒரு வகையான பிரிவினை ஏற்கனவே இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா என்னன்னா, இந்த பிரிவினை அவரை பாவியாக மாத்தல. நீங்க நல்லா பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் இல்லாத பரிசுத்தராய் மரணம் அடைந்தாருங்கிறதுக்கு இங்க இன்னொரு சான்று பார்க்கிறோம். ஏன்னா இங்க சங்கீதம் 22வது சங்கீதத்தினுடைய 1வது வசனம் என்ன சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நல்ல கவனிங்களே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்பவும் அவருடைய லாங்கிங், அவருடைய தேடுதல், அவருடைய இது எதை குறிச்சுதான் இருக்கு, தேவனை தேடக்கூடியதா தான் இருக்கே ஒழிய வேற எதையும் தேடல. அப்ப நம்ம பார்க்கும்போது அவர் என்னன்னா, அவர் ஒரு சில தவறுதலாக அவர் பாவியானார் சொல்றாங்க, கிடையவே கிடையாது.
அவர் பாவமானார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல போடப்பட்டது. அந்த பாவத்திற்கான தண்டனையை அவர் எடுக்கக்கூடியதாக. அப்ப என்ன எல்லாமே அவர் என்ன செய்கிறாரு, இந்த பாவம் எல்லாம் அவர் மேல விழுந்து தண்டனை விழுந்த உடனே அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன சொல்றாரு, எல்லாம் முடிந்தது என்று சொல்லக்கூடியதா, பிதாவே உம்முடைய கரங்கள்ல என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்க தெளிவா சொல்றாரு. அதனாலதான் நம்ம மிக தெளிவாக ஒரு பாவம் அறியாத அவர், எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு ஒரு பாவம் அறியாதவர். எபிரேயர் சொல்லுது, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் சொல்லுது, நிறைய இடங்கள்ல மிக தெளிவாக சொல்லப்படுது அவர் ஒரு பாவம் அறியாதவர் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இங்க என்ன பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து பாவமானார். அப்ப இங்க சிலுவை என்பது எதை குறிக்கிறது, தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. தேவன் எதை நியாயம் தீர்க்கிறாரு, பாவத்தை நியாயம் தீர்க்கிறாரு. எந்த விதமான பாவம், எந்த விதமான பாவத்தை தேவன் நியாயம் தீர்க்கிறாரு, கிறிஸ்து மேல் போடப்பட்ட எல்லா காரியத்தையும் அவர் மேல போடக்கூடியதா. இப்பவும் அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அவரை ஏளனம் பண்ணி கேலி பண்ணக்கூடிய ஒரு காரியம். இந்த இருட்டிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேலி பண்ணக்கூடிய காரியம். 47வது வசனம் பாருங்க. அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஆனா அவர் எலியாசுன்னு கூப்பிடல. எலியாசுன்னு கூப்பிட்டா பரவாயில்ல, அவர் கூப்பிட்டது ஏலின்னு தான் கூப்பிட்டாரு. ஆனா அவங்க வேணும்னு என்ன கிண்டல் பண்றாங்க, அவன் எலியாவை கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா இவங்களுக்கு என்ன தெரியுது, மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் தெரியுது. எப்படி, ஏன்னா இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்பாக, ரட்சகர் வர்றதுக்கு முன்பாக என்ன வரணும், எலியா முன்பு வர வேண்டும் என்று சொல்ல காரியம் தெரியுது. அதனால அவங்க என்ன கிண்டல் பண்றாங்க. இப்பதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம் சொன்னதுல நான் தாகமாய் இருக்கிறேன்னு, சிலுவையிலிருந்து பேசுனதுலே ரொம்ப கம்மியா பேசுன, ரொம்ப சத்தம் கம்மியா பேசுன இது ஒண்ணுதான் இருக்கும். ஏன்னா உடனே என்ன பண்றாங்க, அங்க அவரை இன்னும் கொடுமைப்படுத்தக்கூடிய காரியம். 48வது வசனம் பாருங்க. உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். இது மேலோட்டமா பாத்தீங்கன்னா என்ன ஒரு அருமையான பசங்க பாத்தீங்களா, எவ்வளவு நல்லா ஹெல்ப் பண்றாங்க. அவர் தாகமா இருக்குன்னா உடனே ஒரு கடற்காலான்ல போட்டு, ஏன்னா கடற்காலான்னு நுர மாதிரி இருக்கும், நம்ம ஸ்பாஞ்சு, இப்போ இந்த காலத்தில் ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும், அதை உள்ளே போட்ட உடனே இதாயிரும், உடனே அது கொடுத்தா பார்த்தீங்களா எவ்வளோதுதான். அதை மாதிரி பெரிய இன்சல்ட் எதுவுமே கிடையாது. என்ன தெரியுமா, உங்களுக்கு சரித்திரம் தெரிஞ்சால் தெரியும். அந்த நாட்களில் கொஞ்சம் கொஞ்சம் வசதியானவங்க டாய்லெட் போயிட்டு வந்தால் அவங்களுக்கு கழுவுறதுக்கு ஹைஜீன் எதுவுமே கிடையாது அந்த காலத்தில். அப்போ என்ன பண்ணுவான்னா, அவங்க எல்லாம் டாய்லெட் போட்டு வந்தோடனே ஒரு பெரிய ஒரு கோல் ஒருத்த வச்சுருப்பான். அவங்க என்ன பண்ணுவான், அந்த வினிகர் இருந்ததெல்லாம் ஒரு இதில் பக்கெட்டில் வச்சுருப்பான். அதில் வச்சுட்டு அதில் இந்த கடற்காலானை மாட்டி கழுவி விட்டுருவோம், பொம்மை கழுவி விட்டுருவோம். எவ்வளவு கேவலம் பார்த்தீங்களா. உடனே ஒருத்தன் என்ன பண்ணுறான், அதை எடுத்து அதை வச்சு முக்கி கொடுக்க பார்க்குறான், கடற்காலானை வச்சு. ஏன்னா நிறைய மேலோட்டமாக நம்ம பைபிள் வாசிக்கும் போது நிறைய பேருக்கு இது புரிகிறது இல்லை, கிடையவே கிடையாது. அதாவது அவங்க எவ்வளவு அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை கேவலப்படுத்த முடியுமோ, எவ்வளவு அளவுக்கு ஏளனம் பண்ண முடியுமோ, நம்மளால் நம்ப முடியாத, கற்பனையிலும் எண்ணி பார்க்க முடியாத காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அனுபவிச்சார். இது மேலோட்டம் பார்த்தீங்கன்னா இட் லுக் லைக் இரக்கம் காட்டினது போல இருக்கும். ஆனால் த கிரேட்டஸ்ட் இன்சல்ட் ஃபார் அ ஹியூமன் அது செய்தது. 49வது வசனம் பாருங்க. மற்றவர்களோ பொறு எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இவ்வளவு இருட்டிலையும் சும்மா இருக்கானுங்களா பார்த்தீங்களா, இவ்வளவு இருட்டிலையும் இன்னும் கிண்டல் பண்ணக்கூடியதா, எங்க அவர் வர்றானா பார்ப்போம், எலியா இவரை காப்பாத்துறாரா பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடையும் போது முதலாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் என்ன பார்க்குறோம், ஒரு பெரிய அந்தகாரம். ரெண்டாவது அவர் கிளம்பி போகக்கூடிய, மூணாவது டிவைன் டிபார்ச்சர். 50வது வசனம் பாருங்க. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். இப்போ மகா சத்தமாய் கூப்பிட்டு தம்முடைய
ஆவியை விட்டார். இங்க வந்து கர்த்தர் சொல்லும்போது சத்தமா தான் பேசுறார். சிலுவையிலிருந்து பேசும்போது மிக சத்தமாக பேசுறார். அப்படின்னா என்னன்னா, மீதி பேரை மாதிரி சிலுவையில் அறைபட்டதுனால ரத்தம் சிந்தி அவர் ஒரு பலவீனமான மனிதனாக மரிக்கவில்லை. இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இப்போ சிலுவையில் அறையும் போது ரத்தம் போய் எல்லாம் போய் அப்படியே ஒரு இல்லாமல் மூச்சு விட முடியாமல் அப்படியே மரிச்சு போகிறதுங்கிறது ஒன்று. ஆனால் சிலுவையிலிருந்து இவ்வளவும் பேசி கடைசியில் வந்து இவ்வளவு சத்தமாக பண்ணும்போது அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ ஒரு சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மரிக்க போகிறவங்க கூட இருந்திருக்கீங்களான்னு தெரியல, நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படியே அவங்க வந்து இது பண்ணுவாங்க, சரி இட்ஸ் ஓகே பரவாயில்ல நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சந்திரிப்போம் அப்படின்னதும் அப்படியே கண்ணை மூடுவாங்க, அப்படி திறப்பாங்க மூடுவாங்க, அப்புறம் அப்படியே மூடிடுவாங்க, அவ்வளோதான் போயிடும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். இயேசு கிறிஸ்து அப்படியெல்லாம் போகல. இயேசு கிறிஸ்து அப்படியெல்லாம் போகல. என்ன மகா சத்தமிட்டு கூப்பிட்டு நீங்க யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்துல சொல்லும்போது பாருங்களேன். முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்ப என்ன முடிந்தது என்று சொல்லக்கூடியதா? அதே மாதிரி லூக்கா 23:46 பாருங்க. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். எப்படி? மகா சத்தமாய் கூப்பிட்டு. அப்ப என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்து ரொம்ப இதா வந்து தன்னுடைய ஆவியை கொடுக்கல. ஆனா என்னன்னா, இந்த போகிறது டிபார்ச்சர்னு சொல்லக்கூடிய காரியம் பார்த்தீங்கன்னா 15 இடங்கள்ல வேத வசனத்தில் இருக்கு. யாராவது ஒருத்தவங்க மரிச்சு போறது அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்க உபயோகப்படுத்தின பதத்துக்கும் இங்க உபயோகப்படுத்தின பதத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப என்னன்னா, அவருடைய ஜீவனை யாரும் எடுக்கல, அவருடைய வாழ்க்கையை வந்து அவரே தானே ஒப்புவித்த காரியம். இதுதான் மிக முக்கியமான காரியம். ஏன்னா அவர் இங்கிருந்து போகும்போது அவருடைய ஜீவனை மற்றவர்கள் எடுக்கவே இல்லை, மரணம் எடுக்கவே இல்லை. ஏன்னா நீங்க மார்க் 15வது அதிகாரம் 44-45 பாருங்களேன். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்துட்ட போய் சொல்றாங்க. 3 மணிக்கு மேல போய் இயேசு கிறிஸ்து மரிச்சு போயிட்டாருன்னு. பிலாத்துக்கு பயங்கர ஆச்சரியம். ஏன்னா நாள் கணக்கா தொங்குவாங்க, நாள் கணக்கா உயிரோட இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட முழங்கால உடைப்பாங்க. ஏன்னா முழங்காலில் உண்ணி எந்திரிச்சு மூச்சு விட்டு ஜாகாம கிடப்பாங்க. அப்போ எலும்பை நொறுக்குவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. 9 மணி காலையில் சிலுவையில் அரைஞ்சாங்க, 3 மணிக்கு மரிச்சு போயிட்டாரு. பிலாத்துட்ட போய் சொன்னா, பிலாத்து அதுக்குள்ள மரித்து போனாரான்னு ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து என்ன பண்றாரு? 100க்கு அதிபதியை கூட்டுவாங்க, அங்க இருந்து செஞ்சுரியனை கூட்டுவாங்கன்னு கூட்டு வர சொல்லி, அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். யாரு சொன்னதை கேட்காம 100க்கு அதிபதியும் கூப்பிட்டு வெரிஃபை பண்றாரு. அதுக்கு 100க்கு அதிபதியினாலே இதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான். அப்ப என்னன்னா, நீங்க வந்து ஒரு மரணம் என்று சொல்வது என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாலண்டியரா கொடுத்தாரு. நீங்க இதுல இன்னொரு காரியம் புரிஞ்சு கொள்ளணும். அண்ணே, அவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க மரிச்சு போயிட்டாங்க, அவங்க வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டாங்க, அவங்க மரிச்சிட்டாங்க, அவங்களாதான் மரிச்சாங்க கிடையாது. அதிகாரம் எது கொடுத்துட்டாங்க? துப்பாக்கி கொடுத்துட்டாங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கல, விஷம் குடிச்சு சாப்பிட்டாங்க. அதிகாரம், மரணத்தை எடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு போயிருச்சு? விஷத்துக்கு போயிருச்சு. ஒரு பாலத்திலிருந்து குதிச்சுட்டான், எதுக்கு போயிருச்சு? அதிகாரம் குதிக்கிறதுக்கு போயிருச்சு. அப்ப என்னன்னா, நீங்க என்னென்ன செய்தீங்களோ அதுக்கான அதிகாரத்தை அதுல கொடுத்துறீங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து மரணம் வந்து அவர் ஜீவனைத்தான் கொடுத்தாரே ஒழிய, அவர் ஜீவனை விட்டு பிதாவிட்ட போறேன்னு சொல்லி தான் சொன்னாரே ஒழிய, அவர்கிட்ட இருந்து அவருடைய ஜீவனை எடுக்கவே இல்லை. நீங்க யோவான் 10வது அதிகாரம் திருப்புங்க. யோவான் 10வது அதிகாரத்தில் மிக தெளிவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம் 11வது வசனம் பாருங்க. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லக்கூடிய. அதுல அடுத்து 15வது வசனம் பாருங்க. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். நான் கொடுக்கிறேன்.
2 முறை என்ன சொல்ல நான் கொடுக்கிறேங்கிற. அடுத்து 17ஆம் வசனம் பாருங்க. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு என்ன என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம். எப்படி? அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம். ரெண்டுக்குமே எனக்கு அதிகாரம் இருக்கு. என் ஜீவனை கொடுக்கிறதுக்கும் என் ஜீவனை எடுக்கிறதுக்கு ரெண்டுக்குமே எனக்கு அதிகாரம் இருக்கு. அதனால என்ன சொல்றாரு? இது நான் இந்த கல்வாரி சிலுவையில என்னுடைய ஜீவனை நான் கொடுக்கிறேன். நான் மரணம் அடைஞ்சு நான் வீக் ஆகி இதாகி நான் மறிக்கல. என்னுடைய ஜீவனை நானே சுயமாக பிதாவாகிய தேவன்கிட்ட கொடுக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு. என்னுடைய மரணத்தை எதுவும் எடுக்கல, நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ கல்வாரி சிலுவையில தேவனுடைய கோபாக்கினியை பார்க்க முடிகிறது, தேவனுடைய பரிசுத்தத்தை பார்க்க முடிகிறது, அவருடைய அன்பு கிருபை இரக்கத்தை பார்க்க முடிகிறது. இது எல்லாமே என்ன? ஒரே நேரத்தில் மகா ஆச்சரியமான காரியங்கள் 3ஐயும் பார்க்கிறோம். இந்த 3 நடந்த போது இன்னொரு 3 அற்புதமான காரியங்கள் நடக்கிறத பார்க்கிறோம். 4வதான காரியம் என்ன? அங்க தேவாலயத்தில் நடக்கக்கூடிய the sanctuary damage என்று சொல்லக்கூடியதாக 51வது வசனம் பாருங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. என்ன? முதலாவது என்ன பார்க்கிறோம்? தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. இங்க தேவாலயத்தினுடைய திரைச்சீலை என்று சொல்லும்போது இங்க பயன்படுத்துகிற கிரேக்க மொழி பதம் நோவாஸ் என்று சொல்லக்கூடிய பதம் நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லி கொடுத்தேன். அதாவது அது என்ன? மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. இது என்ன? ஒரு பயங்கரமான திக்கான ஒரு பெரிய கர்டன், மேலிருந்து கீழே வரைக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு திரைச்சீலை. அதை கிழிக்கலாம் முடியாது, மனுஷனால கிழிக்க முடியாது. அவ்வளோ பெரிய திரைச்சீலை. இந்த திரைச்சீலைக்கு பின்னாடி தான் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது, உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அங்கே வருஷத்துக்கு ஒரு முறை தான் யாரு? பிரதான ஆசாரியர் மட்டும் தன்னுடைய பாவங்களுக்காக இரத்தப்பழியும் ஜனங்களுடைய பாவத்துக்காக அவங்களுக்காக ரத்தத்தையும் கொண்டு போய் அவர் வருஷத்துக்கு ஒரு முறை உள்ள போயிட்டு வருவார். வேற யாரும் உள்ள போக முடியாது. தேவனுடைய பிரசன்னத்திற்கும் தேவனுடைய மக்களுக்கும் ஒரு இடைவெளி இருந்தது. ஏன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரியன் மாத்திரம்தான் போக முடியும், வேற யாருமே போக முடியாது. ஏன்னா இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய இந்து கோயில்களில் இதைத்தான் பின்பற்றுவாங்க. யாரு? உள்ளறைக்குள்ள கருவறைன்னு சொல்லுவாங்க. அவங்க கருவறைக்குள்ள யாரு போவாரு? அந்த இவர் மட்டும்தான் போவாரு. அவர் மந்திரம் ஓதுறவர் மட்டும்தான் போவார். அவர் ஒரு சீலை வச்சிருப்பார், மூடிடுவார். இன்றைக்கும் அது நடக்கிறாங்க. இதெல்லாம் வேத வசனத்துல பிரகாரம் வந்தது தான். ஏன்னா அங்க உள்ளுக்குள்ள யாரும் போக முடியாது. ஏன்னா இங்க என்ன? பிரதான ஆசாரியர் போகக்கூடிய அங்க போகிறதுக்கு என்ன? தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவுல ஒரு இடைவெளி, ஒரு தடை, யாரும் போயிட முடியாது என்று சொல்லும் விதமாக இருந்ததுதான். ஏன்னா ஜோசிஃபஸ் இதை பற்றி எழுதும்போது அந்த திரைச்சீலையை பற்றி பயங்கரமான அந்த ஹிஸ்டாரியன் அதில் எவ்வளோ பெரிய வேலைப்பாடுகள் இருந்தது, அதில் என்னெல்லாம் இருந்தது, அது எவ்வளவு திக்காக இருந்தது என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்கிறாரு. இப்போ இந்த திரைச்சீலை என்னாச்சு? மேலிருந்து கீழாக கிழிந்ததை ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் எதை காட்டுகிறதுனா, இனி தேவனுடைய பிரசன்னத்தில் போய் சேருவதற்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்லக்கூடியதாக. எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுது? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில போய் சேருவோம். என்ன அங்க போய் சேர கடவுங்கிறதுக்கு என்ன வேற எதுவும் கிடையாது. ஏன்னா தேவன் என்ன பண்ணிட்டாரு? மேலிருந்து திரைச்சீலையை கிழிச்சிட்டு இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் இடைவெளி இல்லை. உங்களுக்கு எனக்கு இருந்த இடைவெளி என்ன? பாவம். அந்த பாவத்திற்கான பழி செலுத்தப்பட்டு விட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துல அவருடைய பாவத்துக்கான பழி செலுத்தப்பட்டது. அதனால என்ன? இந்த தேவாலயம் முடிவுக்கு வந்தது, பழி செலுத்துறது முடிவுக்கு வந்தது, ஆசாரியத்துவம் முடிவுக்கு வந்தது, யூத மதம் முடிவுக்கு வந்தது, எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இங்க கர்த்தர் என்ன பண்றாரு? என்ன? பழைய உடன்படிக்கை முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு எனக்கு இருந்த பிரிவினை போயிருச்சு, நான் என்னுடைய தன்மையினால பாவத்துக்கான தண்டனையை என்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து மேல போட்டுட்டேன்,
இனிமேல் நீங்க எல்லாரும் என்னுடைய பிரசன்னத்துக்குள்ள வரலாம் என்று சொல்லி அவரே திரைச்சலையை கிழிச்சு நம்மளை வாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை இங்க தேவன் செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்ன, மேலிருந்து கீழே வரைக்கும் திரைச்சலையை கிழிச்சு தேவன் இனிமேல் உங்களுக்கு எனக்கு இடைவெளி இல்லை என்று சொல்லக்கூடிய மகா பெரிய ஒரு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்தார். அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் எப்ப வேணாலும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள போக முடிகிறது. அல்லேலூயா, ரொம்ப ஒரு அருமையான காரியம். அடுத்து 5வது பூமி அதிர்ச்சி. 51வது வசனத்துல பின்பகுதி பாருங்க. பூமியும் அதிர்ந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்த உடனே என்ன பார்க்கிறோம், அங்க பயங்கரமான பூமி அதிர்ச்சி உண்டாகக்கூடிய காரியம். எப்பெல்லாம் பூமி அதிர்ச்சி என்று பழைய ஏற்பாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா அங்க என்ன பார்க்கிறோம், அங்க கர்த்தர் தரிசனமாகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யாத்திராகமம் 19:18 பாருங்க. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. கர்த்தர் வந்தாரு, உடனே அக்கினி காடாச்சு, புகை எழும்புச்சு. அப்பொழுது மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. என்ன, கர்த்தர் வந்தார்னாலே மலை அதிரக்கூடியதா. அடுத்து 1 ராஜாக்கள் 19:11 பாருங்க. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. அப்ப என்ன, அதுல பாத்தீங்கன்னா பூமி அதிர்ச்சி உண்டானதை பார்க்கிறோம். அடுத்து 2 சாமுவேல் 22:8 பாருங்க. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. என்ன, மொத்த குலுங்கி அசையக்கூடியது. சங்கீதம் 18:7 பாருங்க. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அதே மாதிரி சங்கீதம் 77:18. உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி குலுங்கி அதிர்ந்தது. நீங்க எரேமியா 29:6, எரேமியா 10:10, நாகம் 1:5 நம்ம பார்க்கிறோம். என்ன, அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக மலைகளும் பூமியில் நிலங்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் பார்க்கிறோம். மறுபடியும் மலைகள் எல்லாம் பண்ணக்கூடியதா. அப்ப என்னன்னா, வேத வசனத்துல தேவனுடைய பிரசன்னம் வரும் போதுவெல்லாம் என்ன பார்க்கிறோம், அது எல்லாம் பூமி அதிர்ந்தது என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா ரோமர் 8வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், படைக்கப்பட்டவைகள் எல்லாம் தங்களுடைய மீட்புக்காக ஏங்கி தவிக்கிறது என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்ன, கர்த்தருடைய பிரசன்னம் வரும்போது அங்க பூமி அசைவு உண்டாகக்கூடியதாக. மறுபடியும் இன்னொரு முறை ஆண்டவர் பூமி அசைக்க போறார். நீங்க எபிரேயர் 12வது அதிகாரம் 26-27 பாருங்க. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. முதல்ல சீனாய் மலையில் அதிர்ந்தது, மறுபடியும் ஒரு முறை அதிர போகுது. ஆண்டவர் என்ன போறாரு, இந்த பூமி எல்லாம் போய் புதிதாக புது வானம் புது பூமி எல்லாமே வரப்போகுது. அப்ப இங்க வந்து சிலுவையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, பூமியை அசைத்து அது ஒரு டேஸ்டர் மாதிரி முதல்ல வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக அப்படி ஒரு ஆட்டி காட்டுறாரு. சமீபத்தில் ஐஸ்லாண்டில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன், இந்த டெட்டானிக் பிளேட்டுன்னு சொல்லக்கூடியதா, பூமி 2 அப்படி லேசாக ஒரு ஆடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட்டுக்கும் ஆர்டிக் பிளேட்டுக்கும் இந்த அட்லாண்டிக் பிளேட்டுக்கும் உள்ள இது அசைஞ்சதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மைலாக வேலி இருக்குது, அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது. இப்போ கூட ஆப்பிரிக்காவில் கூட நீங்கள் பார்த்தீங்க நிறைய இடத்துல அப்படியே வந்து டபக்குன்னு உள்ளே பிளந்துருக்குன்னு சொல்லி. கர்த்தர் இப்படினார்னா முடிஞ்சு போச்சு, மொத்தமாக அசையக்கூடியது. இங்கே என்ன, ஆண்டவர் வந்து அங்கே மரணத்தில் ஒரு அசைவை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம். கடைசியாக 6வது மரணத்தை ஜெயங்கொள்ளக்கூடிய காரியம். 52-53 பாருங்க. கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள்.
இப்போ வந்து என்ன, கல்லறைகளும் பிளந்தது. ஒருவேளை நிலநடுக்கத்தில் கல்லறை பிளந்துருச்சுனே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அடுத்து வசனம் என்ன சொல்லுது? இல்லை, அங்கேருந்து அநேக மக்கள் வந்தாங்க. யார் இவங்க? உயிர் தெழுந்து வந்தவங்க யார்? பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள், பரிசுத்தவான்கள். அவங்க என்ன ஆவியா வந்தாங்க? இல்லை, சரீரம் வந்தது. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன, எல்லாரும் வரல, கொஞ்சம் பேர் ஒரு அடையாளத்துக்கு வந்தாங்க. அவங்கெல்லாம் யாரு? பரிசுத்தவான்கள், தேவனுடைய பழைய ஏற்பாட்டில் இருந்து பதிச்சாங்க. அப்போ இது என்ன நம்ம பார்க்கிறோம்? ஒரு உண்மையான உயிர்த்தெழுதலை பார்க்கிறோம். உண்மையான உயிர்த்தெழுதல். அவங்க எல்லாம் என்ன, எல்லாம் வெளியே வந்தாங்க. ஆனால் எங்க பரிசுத்த நகரத்துக்கு எப்போ வந்தாங்க? தேவன் உயிர் தெழுந்த பின்பு தான் வந்தாங்க. அவங்க வெளியே வந்தாலும் எப்போ அவங்க வெளியே காணப்பட்டாங்க? இயேசு கிறிஸ்து வந்ததற்கு அப்புறம் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த முதற் பலனானவர். அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இங்க வரக்கூடிய ஒரு காரியம், இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? உயிர்த்தெழுதலை பற்றி தான் சாட்சி கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை அப்போ உயிரோட இருந்திருந்தோம்னா, நம்ம உங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்கன்னா, இன்னைக்கு யார் வந்திருக்கா? சாப்பிட ஒருத்தவங்க வந்திருக்காங்க. யாரு? ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி மரிச்சவங்க. அந்த பரிசுத்தவான் எங்கள் வீட்டுக்கு டின்னருக்கு வந்திருக்கிறாரு. வந்து என்ன சொன்னார்? உயிர்த்தெழுதலை பற்றி சொன்னார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் ஆதி திருச்சபையில் அவ்வளோ பேர் இரத்த சாட்சியாக கர்த்தருக்காக மரிச்சாங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தவங்க ருசிச்சு பார்த்தாங்க. சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். உங்கள் வீட்டுக்கு மட்டும் சாமுவேல் வந்திருந்தாரு, இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்து சாப்பிட வந்து உயிரோட எலும்பி வந்து சாப்பிட வந்திருந்தாங்கன்னா, ஏன் சாமியால் சொன்னால் ஏற்கனவே ஒரு தடவை வந்ததுன்னு இருக்கு இல்லையா? யாரோ ஒருத்தவங்க வந்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வந்து, இல்லை ஆபிரகாம் வந்திருந்தார், இல்லை யாரோ ஒருத்தவங்க சாப்பிட வந்து உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு அதை விட என்ன ஒரு பெரிய சாட்சி வேணும்? யோசிச்சு பாருங்க. அப்போ இங்கே என்ன, ஆண்டவர் வந்து மிக தெளிவாக ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை காட்டுறாரு. கொஞ்சம் பேர் மட்டும் உயிரோடு எழுந்து வரக்கூடிய ஒரு காரியம். அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தில் பார்க்குறோம். முதலாக என்ன பார்க்குறோம்? அங்கே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு இருள், அந்தகாரத்தை பார்க்குறோம். அது எதை காட்டுகிறது? தேவனுடைய கோபாக்கினையை காட்டக்கூடியதாக. ரெண்டாவது என்ன பார்க்குறோம்? அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே மரணம் அடையும் போது அவர் என்ன சொல்லக்கூடிய காரியத்திலிருந்து என்ன பார்க்குறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய பரிசுத்த தன்மையை காணக்கூடியதாக. அதே மாதிரி அவர் டிவைன் டிபார்ச்சர் என்று சொல்லி அவர் போகும்போது தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய அன்பை பார்க்கிறோம், அவருடைய இரக்கத்தை பார்க்கிறோம், அவருடைய கிருபையை பார்க்கிறோம். ஏன்னா அவரை தன்னைத்தானே ஜீவனை ஒப்பு கொடுத்தார் இல்லையா? அதே மாதிரி தேவ ஆலயத்தில் திரைச்சீலை மேலிருந்து ரெண்டாக பிரிக்கப்பட்ட போது இனி தேவன்கிட்ட யார் வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய, உங்களுக்கு எனக்கு இடைவெளி இல்லை, பாவத்திற்கான தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது, மகனே மகளே வா என்று சொல்லக்கூடிய கர்த்தர் இரு கரம் நீட்டி நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பூமி அசைக்கப்பட்டதுலேருந்து என்ன பார்க்கிறோம்? இதெல்லாம் அழிஞ்சு போக போகுது. ஒரு நாள் புதிய வானமும் புதிய பூமியும் கர்த்தர் கொண்டு வர போகிறார் என்று சொல்லக்கூடியதாக அநேக பரிசுத்தவான்கள் எழும்பி நகரத்துக்குள்ளே வந்தது எதை காட்டுது? நமக்கு நிச்சயம் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, நாம் எல்லோரும் அதே போல் சரீர பிரகாரமாக உயிர்த்தெழுந்து வருவோம் அப்படிங்கிற ஒரு உயிர்த்தெழுதலாக காட்டக்கூடியதான். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி மரணம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இனி நம்ம தேவன்கிட்ட போகிறதுக்கு நீங்கள் பாஸ்டர் மூலம் போகணுன்னு அவசியம் இல்லை, எந்த ஊழியக்காரன் மூலம் போக அவசியம் இல்லை. யாராக இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும் அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் அப்பா பிதாவே என்று கூப்பிடும்போது அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து பதில் கொடுக்கக்கூடிய தேவன். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க கூட இன்னமும் வந்து பழைய காலத்தில் வாழ்வது போல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. ஏன்னா பழைய காலத்தில் வாழ்ந்தது போல் வாழ்றதுன்னா என்ன சொல்கிறது? முன்னாடி ஒரு தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் வாங்கிட்டு போய் கோயிலுக்கு போனால் அங்கே பூசாரி என்ன பண்ணுவார்? அதை வாங்கிட்டு போய் உடைச்சிட்டு பாதி முடியை கொடுத்து ஒரு கும்பத்தை அவன் தலையில் அமுக்குவார், நீ போயிட்டு வந்துடுவேன். இப்போ நம்மால் ரசிக்கப்பட்டுட்டான், இப்போ கையில் பைபிள் வச்சுருக்கான். என்ன பண்ணுறான்?
அதே மாதிரி பாஸ்டர்கிட்ட வர்றான், அவர் தலையில் கை வச்சோன்னு அல்லேலூயா. இல்லை, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவே வாருன்னு கூப்பிட்டா அவர் வரக்கூடிய தேவன். அவரை நீங்கள் எங்கே வேணாலும் கூப்பிடலாம், எப்போ வேணாலும் கூப்பிடலாம். அவருடைய இரு கரம் எப்போதும் மகனே மகளே வா என்று சொல்லக்கூடியதான். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவங்களாக இருந்தால் இதை காட்டில் ஒரு மிகப்பெரிய இது தேவையே இல்லை. இந்த ஒரு சாட்சி போதும். ஏன்னா நான் சொன்னது போல் 30,000 பேர் அப்போ சிலுவையில் அடித்து கொண்டாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான் அவருடைய மரணம் வித்தியாசம். காரணம் என்ன? அவர் தேவன். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழலாம். அப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க இந்த திருவிருந்தில் கலந்து கொள்ள முடியும். இந்த திருவிருந்து அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நமக்கு அடையாளம் காட்டும் விதமாக. ஏன்னா நமக்கு ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கை, யாரெல்லாம் எனக்கு இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் எனக்கு ஒரு நிச்சயமான ஒரு ஜீவன் உண்டு, எனக்கு ஒரு நிச்சயமான ஒரு வாழ்க்கை உண்டு, மரணத்தை குறித்த பயம் இல்லாமல் வாழணும்னா அது இயேசு கிறிஸ்து ஒருத்தரை ஏற்றுக்கொண்டவங்களால தான் வாழ முடியும். அதனால தான் நம்ம இந்த ராப்போஜன பந்தியில் கலந்து கொள்கிறோம். இந்த திருவிருந்தில் கலந்து கொள்ளும்போது இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறு விதமாக செய்கிறோம். அது நம்முடைய மரணத்தையும் நம்முடைய உயிர்த்தெழுதலையும் குறிக்கும் விதமாக. அதனால தான் ஞானஸ்தானம் எதுக்கு எடுக்கிறோம்? ஞானஸ்தானம் நம்முடைய மரணத்திற்கு அடையாளம், வெளியே வருவது நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். அப்போ இதை உணர்ந்தவர்களாய், ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்களாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு பூரண தைரியமாக நான் எப்போ வேணாலும் கர்த்தரை போக முடியும், அவருடைய சன்னிதானத்தில் எப்போ வேணாலும் அவரோட இருக்க முடியுங்கிற ஒரு முழு சுதந்திரத்தோட அவருடைய நீட்டிய கரங்கள், அவருடைய ஓங்கிய புயங்கள் என்னை ரட்சிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறதுன்னு ஒரு தைரியமாக அவருடைய கிருபாசன தண்டைக்கு வருவோமா? ஒரு நிமிடம் நீங்கள் உங்களை நீங்களே சுயசோதனை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்களாய் இருந்தால், இப்போ இயேசுவே நீங்கள் தான் உண்மையான தேவன் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய பாவங்களுக்காக அந்த சிலுவையில் மரிச்சீங்கிறத நான் விசுவாசிக்கிறேன், என்ன நான் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன், எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். ரட்சிக்கப்பட்ட நீங்கள், ஆண்டவரே உம்முடைய சிலுவை மரணம்தான் எனக்கு உம்முடைய கிருபாசன தண்டைக்கு வருவதற்கு ஒரு முழு வாய்ப்பை கொடுத்துருக்கு, அதனால் தைரியமாய் உம்மிடத்தில் ஓடி வருவதற்கு எனக்கு கொடுத்த இந்த உன்னதமான பாக்கியத்திற்காய் நன்றி என்று சொல்லக்கூடியதாய் நம்ம வாழ்வோமா? எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நமக்கு ஒரு சரீர மீட்பு என்பதை மிக தெளிவாக பார்க்கிறோம். நம்ம அந்த புதிய பரம எருசலேமில் அவரோடு நம்ம வாழ போகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த திருவிருந்தில் நம்ம கலந்து கொள்வோமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல காலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், உம் நாமத்தை போற்றுகிறோம். இப்போதும் ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இருந்தால் உம்மை ஏற்றுக்கொள்ளவும், ஏற்றுக்கொண்டவர்கள் உம்மிடத்தில் வருவதற்கு ஒரு காலம் தயங்காதபடி என் தேவன் என்று உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.